அடுத்ததாக நாம் சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதாவது சீக்கியர்களுடைய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பார்க்கலாம். இதில் நிரங்கரிகள், நம்தாரிகள் அப்படின்னு 2 வகை இருக்குது. 2ஐயும் பற்றி பார்க்கலாம். அதாவது பஞ்சாப்ல பாபா தயாள் தாஸ் அவர்கள் தொடங்கிய நிரங்கரி அப்படிங்கக்கூடிய இந்த இயக்கம் கடவுளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நிரங்கார், அதாவது ஃபார்ம்லெஸ், வடிவம் இல்லாதவர், கடவுள் வடிவம் இல்லாதவர், அதனால சிலை வழிபாடு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு நானக் அவர்களுடைய டீச்சிங்ஸ் இருக்குது இல்லையா, அது ஆதி கிரந்தம், அதாவது அவங்களுடைய புனித புத்தகம் அது. ஸோ அந்த குரு நானக்குடைய டீச்சிங்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், என்னன்னு மீட் ஈட் பண்ணக்கூடாது, லிக்யூர் கன்சம்ஷன் கூடாது, அதாவது மாமிசம் உண்ணுதலோ மது அருந்துதலோ தவறு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது நாம்தாரி இயக்கம், நாம்தாரி மூமெண்ட். இதை தொடங்கினது யார் அப்படின்னா பாபா ராம் சிங் அவர்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம்தாரிகள் சீக்கியர்களுடைய அடையாளங்களை அவங்க எங்கே போனாலும் அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நாம் தலையில் அவங்க வைக்கக்கூடிய அந்த தலைப்பாகையாகட்டும், வாளாகட்டும், இது எல்லாத்தையும் கேரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை, வாள், இந்த ஸ்வாடுக்கு பதிலாக நீங்கள் லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா ராம் சிங் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ மற்ற இயக்கங்கள் வச்சது மாதிரி பொதுவான கருத்துக்கள், குழந்தை திருமணம் கூடாது, விதமை திருமணம் வேண்டும், டவுரி சிஸ்டம் வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாத்தையும் இவங்களும் முன்வைக்கிறாங்க. ஸோ சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் அடுத்ததாக ஒன்று அப்படின்னா சிங் சபா. இதனுடைய மெயின் ஏம் என்ன அப்படின்னா, டு ரீஸ்டோர் பியூரிசம் ஆஃப் சீக்கிசம், அதாவது சீக்கிய மதத்தின் புனிதத்தை பாதுகாக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சப்போர்ட்டோடையே கால்சா காலேஜ் அப்படிங்கிறத சீக்கியர்களுக்காகவே அமிர்தசரஸில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அம்ரிஸ்டரில் கால்சா காலேஜ் சீக்கியர்களுக்காகவே இந்த சிங் சபாவால் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. பின்னாளில் அகாலி இயக்கம், அதாவது அகாலி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று தொடங்கப்படுவதற்கு இந்த சிங் சபா தான் ஒரு முன்னோடியாக அமைஞ்சிச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டுடலாமா? நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஒரு சரியா தவறா கொஸ்டின். நாம்தாரி இயக்கம் கடவுள் உருவமற்றவர் என்று கூறியது. ஆப்ஷன் ஏ, நாம்தாரி இயக்கம் கடவுள் உருவமற்றவர் என்று கூறியது. ஆப்ஷன் பி, நிரங்காரி இயக்கம் ஸ்வாட், அதாவது வாளை அணிந்து செல்ல வேண்டாம், அதற்கு பதிலாக லத்தியை அணிந்து செல்லுங்கள் என்று கூறியது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இரண்டுமே தவறு. ஏனென்றால் நிரங்காரி மூமெண்ட் தான் கடவுள் நிறமற்றவர், அதாவது ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லுது, வடிவமற்றவர் அப்படின்னு சொல்லுது. அதுவே நாம்தாரி மூமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஸ்வாட், அதாவது கிருப்பான், வாள் மட்டும் அணிய வேண்டாம், மற்ற சீக்கிய சிம்பிள்ஸை நீங்கள் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. தேர்ட் கொஸ்டின், கால்சா காலேஜ் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? கால்சா காலேஜ் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.